இப்ப என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல 8 தொகுதிகள் இருக்கு. இப்ப இந்த 8 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் தான் அடுத்த முறை ஆட்சி அமைப்போம், 2026 எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் தமிழர் தான் வெற்றி பெறும் சொல்றீங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி நாம் தமிழருக்கு என்ன, அந்த வேட்பாளருக்கு என்ன புரிதல் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன, இதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, இதுதான் கேள்வி. இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு 3 பிரச்சனை நீங்க குறிப்பிடலாம். இது பிரச்சனை சார், இந்த பிரச்சனைக்கு இதான் சார் தீர்வு அப்படின்னு நீங்க குறிப்பிடலாம். எந்த தொகுதிக்கு வேணா நீங்க எடுத்து பேசுங்க. அதுக்கு முன்னதாக அண்ணங்க 2 பேரும் மாறி மாறி உண்மைதான் பேசினாங்க. சரி ஓகே, அது வேணா உண்மைதான் பேசிட்டாங்க. நம்ம அந்த டாபிக்குள்ள திரும்ப போவோம் ப்ளீஸ். அவங்க நிறைய நேரம் இப்போ பேசிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி திருவண்ணாமலையில் இருக்கிற 8 தொகுதிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கோம் அப்படின்றது என்னன்னா, 8 தொகுதியிலுமே அடிப்படை கட்டமைப்பு சரியில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை நகரம், அதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படி அந்த பகுதி குப்பை கிடங்காக மாறி போயிருக்கு. இந்த நகரம் முழு சுத்தி நீங்க பாருங்க, நகரமே குப்பை கிடங்கா மாறி போயிருக்கு. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஏரிக்கரை பகுதியில் சாலை வந்திருக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை அகற்றுவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த ஏரிக்கரைன்னு கேட்டா எந்த இடம் என்னையா ஏரிக்கரையில் இந்த 2 ஆண்டு காலத்தில் இதுவரை வரலாற்றில் கூட்டம் வருது திருவண்ணாமலைக்கு. எந்த இடம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பா இருக்கும், இல்ல மக்கள் தெரிஞ்சுக்கும். ஆமா, எந்த ஏரிக்கரை? இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இந்த ஏரிக்கரை மக்கள் இருக்கிற ஏரி நீர்நிலை புறம்போக்குல இருக்காங்க. அந்த ஏரிக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த ஏரியா கொடுக்க முடியாது. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல நீர்நிலை புறம்போக்குல இருப்பது நாங்க சொல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் தோரே ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் நீர்நிலை பாதுகாக்க வந்தவங்க. சரி ஓகே, சுருக்கமா உங்களுக்கு தெரியாது இல்ல, இது நீதிமன்ற உத்தரவு. இது நீதிமன்ற உத்தரவு, அரசியல் கிடையாது. இது நீதிமன்ற உத்தரவு, கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுத்திருக்காங்க, மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க. 2008 முன்னாடி எல்லாருக்கும் பட்டா கொடுத்தாங்க. இப்போ அங்க இருக்கிற மக்கள் அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான மாற்று இடத்தை கொடுக்கணுமா இல்லையா அரசு? இல்லையே ஐயா, அரசாணை பிறப்பிச்சிட்டாங்க, மக்களை அகற்றதற்கான அரசாணை கொடுத்தாங்க. எந்த இடம் என்னையா? எந்த இடம்? இது காமிக்கிறேன் உங்களுக்கு, அரசாணை கொடுத்திருக்கிற நகலை காமிக்கிறேன். அது மலையோரம் இருக்கிற மக்கள் உட்காந்துக்கிறாங்க, எதிரிலே மலைக்கு சொந்தக்காரலாம். சரி ஓகே, அடுத்த டாபிக் போயிடலாம். சரி, அதெல்லாம் அகற்ற மாட்டாங்க. அதை அகற்றக்கூடாது. நாங்களும் அது நீர்நிலை பகுதி இல்லையாமா, அப்படியே அகற்றுறீங்க. அதை அகற்றக்கூடாது. அடுத்தது அதை அகற்றக்கூடாதுன்னு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். அடுத்த விஷயத்துக்கு மக்களுக்காக அகற்றக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். லைவ்ல போயிட்டு இருப்பதிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமான பஞ்சமி நிலங்கள், மக்களுக்கு 33 பஞ்சமி நிலங்கள் செங்கம் ஒட்டிய பகுதிகளில் இருக்கு. அது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கு. அதை மீட்டு நாம் தமிழர் கட்சி மக்களிடம் சேர்க்கும். ஓகே, அடுத்தது வேற அதே போல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடங்களுக்கு அருகிலேயே வேலை வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி உருவாக்கும். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைனா என்ன எனக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு செய்யாறுல ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. எந்த இடத்துல? செய்யாறு பகுதி அணக்காவூர் ஒட்டிய பகுதியில ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. இப்போ அங்க இருக்கிற சர்க்கரை ஆலை, அந்த பகுதியில் இருக்கிற கரும்பு விவசாயிகளை எல்லாமே அங்கதான் அதை பயன்படுத்துறாங்க. இது போல இந்த நிலத்துக்கு எது கேடு விளைவிக்காதோ அந்த மாதிரியான தொழிற்சாலைகளை உருவாக்கி அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை செய்யலாம். சரிங்களா? தொழிற்சாலை இது போல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம் சார். அதுதான் என்ன அந்த மாதிரி தொழிற்சாலை, என்ன தொழிற்சாலைன்னு சொல்லுங்க. இப்போ நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை? நெல் அதிகப்படியா விளையுது, அதை சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கலாம். மதிப்பு பொருட்களை உருவாக்கலாம். மதிப்பு பொருட்களை உருவாக்கலாம். நிலக்கடலை இங்கே அதிகமா விளையுது, எள்ளு அதிகமா விளையுது, தக்காளி அதிகமா விளையுது. இது போன்ற தொழிற்சாலைகள் உருவாக்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்காத
தொழிற்சாலைகளை உருவாக்கி இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கலாம். இல்ல இப்ப என்ன கேள்வினா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகம். என் கூட இங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அவங்க படிச்சவங்க எங்க வேலைக்கு போவாங்க? இப்ப நீங்க எள்ளு, நெல்லு, கொள்ளு இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் சொல்றீங்க. அதுல பொறியாளர், நீங்களே ஒரு பொறியாளர் தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் எங்க அதுல எப்படி வேலை கொடுப்பீங்க? ஐயா, இப்போ ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து படிச்சவங்க படிக்காதவங்க தரம் பிரிச்சு அவங்களுக்கு ஏத்த வேலைகளை தான் நம்ம ஒரு பொறியாளர் இதை சந்தைப்படுத்தக்கூடிய வேலையும் அதுல இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தேவையான மென்பொருள் உருவாக்குற வேலைகளும் இருக்கும் இல்லைங்களா? அதை சார்ந்த வேலைகளை நம்ம உருவாக்குவோம். அதை சார்ந்த வேலைகளை உருவாக்கி எல்லாருக்குமான வேலைகளை உறுதி செய்யும். ஐயா சொன்னாங்க, நாங்க வந்து எக்ஸிபிஷன் உருவாக்கணும், பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொன்னாங்க. அது எல்லாமே அரசு வேலையா? இல்ல, தனியார் நிறுவனங்கள் இங்க வந்தாங்க. எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி அதுக்கான திட்டத்தை தான் நாங்க வைக்கிறோம். எப்படி சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்னைக்கு சமீபத்தில் தொடர்ந்து பேசுறீங்க எல்லாருக்கும் அரசு வேலைன்னு. அரசு வேலை எப்படி கொடுப்பீங்கன்றதை சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆமா, இப்போ வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு தூய்மை பணிக்கு ஆள் எடுத்தாங்க. அந்த தூய்மை பணிக்கு ஆள் எடுத்ததுல பெருவாரியான இளைஞர்கள் தெரியாதுல. தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பங்கள் இருக்கு, ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க 2 கோடி உறுதியா பண்ணலாங்க. என்னுடைய கிராமத்துக்கு பேருக்கு சம்பளம் கொடுத்து எவ்வளவு கஷ்டம் அண்ணன்கள் 2 பேருக்கு தெரியும். அதுக்கான திட்டம் எங்க கிட்ட இருக்கு. இப்போ என்னுடைய கிராமம் இருக்கு, என்னுடைய கிராமத்தை சுத்தி ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையை உருவாக்குறேன். அண்ணனுக்கு தெரியாது இல்ல, அண்ணன் மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க பண்ணையில வேலை கொடுக்கலாம். ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. நம்ம மக்களுக்கு வேலை கொடுத்தது போக வடநாட்டு இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்திருக்காங்க. அதுல தப்பு பாருங்க. அப்போ வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கான திருவண்ணாமலை மட்டும் எடுத்துக்கிட்டா, திருவண்ணாமலை மட்டும் 27 லட்சம் பேர் இருக்காங்க. 27 லட்சம் பேருக்கு நீங்க எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? நான் சொல்றேன் ஐயா, என்னுடைய கிராமம் இருக்கு, என்னுடைய கிராமத்தை சுத்தி நான் ஒருங்கிணைந்த ஒரு பண்ணை உருவாக்குறேன். ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல், ஒருங்கிணைந்த விவசாயத்தை உருவாக்குறது. அப்போ என்னுடைய கிராமத்துல 500 பேர் இருக்காங்கன்னா அதுல படிச்சவங்க படிக்காதவங்க அனைவருக்கும் அதுல வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். இன்னைக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி 800 ரூபாய், 850 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கும் ஆந்திராவில இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அரிசி ஆந்திராவில இருந்து தான் இறக்குமதி பண்றோம் இல்லையா? அதையே நம்ம உருவாக்க முடியாது. இன்னைக்கு நான் விளைவிக்கிற பொருள் வந்து ரேஷன் கடைகள் போகுது இல்லையா? ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து இறக்குமதி பண்றோம். அப்போ எங்க கிட்ட நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பெருக்கிறதுக்கான திட்டம் நாம் தமிழர் ஆட்சியில் இருக்கு. நன்றி.